அன்புக்குரியவர்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திற்கும் 2ஆம் அதிகாரத்துக்கும் இடையிலே நிறைய முரண்பாடுகள் இருப்பது போல நமக்கு தெரிகிறது. அதில் ஒவ்வொன்றாய் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுது என்றார். எல்லா பறவைகளும் தண்ணீரிலிருந்து உருவானது என்று இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அப்படி படைத்தார் என்று. இப்போ 2ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அடுத்த கேள்வி, ஆகாயம் என்கிற அந்த விரிவிலே பறக்கிற வானத்தின் சகலவிதமான பறவைகளும் ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுது என்று ஆண்டவர் சொன்னாரே, ஆனால் இங்கே அதே ஆண்டவர் ஆகாய விரிவில் பறக்கிற அத்தனை பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாமினிடத்திலே கொண்டு வந்து என்ன பெயரிடுவான் என்று கொண்டு வந்தாரே, பறவைகள் தண்ணீரால் உருவாக்கப்பட்டதா மண்ணினால் உருவாக்கப்பட்டதா? ஒரு முரண்பாடு இருக்கிறது போல தெரியும். இந்த காலை வேளையில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் யோசித்து பாருங்கள். வேதத்தில் எந்த முரண்பாடும் கிடையாது, எந்த சிக்கலும் கிடையாது. நம்முடைய சிற்றறிவுக்கு இப்படி முரண்பாடுகள் தெரியும். அதை நம்ம சரி பண்ண வேண்டியது, ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ ஆண்டவர் ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுது என்றால் அது உண்டாயிற்று. எல்லாமே அக்வாட்டிக் தான். ஆனால் மண்ணினாலே ஏன் எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் அவர் உருவாக்கி ஆதாம்கிட்ட கொண்டு வந்தார்னா, படைக்கப்பட்ட எல்லா மிருகங்கள் பறவைகளில் ஒரு பறவையை அவர் மண்ணிலே உருவாக்கி கொண்டு வந்து ஆதாம் என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி கொண்டு வந்தார். ஆதாம் இவர்களுக்கு பெயர் வைத்தார். இன்று வரை பறவையின் உடலிலே, உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகள் உடல்லையும் தண்ணீர் தான் 3/4 பங்கு இருக்கிறது. 1/4 பங்கு தான் மண்ணும் தண்ணீரும் சேர்ந்து தான் அத்தனை பறவைகளும் உருவாச்சு. ஆண்டவர் முதல் அதிகாரம் முழுவதும் சம்மரைஸ் பண்ணி எழுத வைத்திருக்கிறார் மோசே. 2வது அதிகாரத்தில் அது எப்படி நடந்தது என்பதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே எந்த முரண்பாடும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 2 காரியங்களில், நேற்று நாம் தியானித்த காரியங்கள், இன்றைக்கு நாம் தியானிக்கிற காரியங்கள், 2 காரியங்களுமே முரண்பாடுகள் அல்ல. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், ஆண்டவர் எந்த தவறும் செய்ய மாட்டார். ஆண்டவர் தவறே செய்யாத ஆண்டவர், முரண்பாடுகள் இல்லாத ஆண்டவர், அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய கிருபை நம்மை பாதுகாத்து கொள்ளும்படி அவருடைய சமூகத்தில் மன்றாடுவோமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, முரண்பாடுகள் இல்லாத நிலைமையில் உம்மை நாங்கள் அதிகமாய் உறுதியாய் பற்றி கொள்ள, என் ஆண்டவர் தவறு செய்ய மாட்டார் என்கிற சத்தியத்தை முதல் 2 அதிகாரங்களிலே நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தட்டும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக எங்களை மாற்றும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.